அதுவும் என் வாயாலேயே சொல்ல வச்சிட்டீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நாளைக்கு காலை வரைக்கும் டைம் இருக்கு. உங்க அப்பனை எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க சொல்லு. நான் ஏன் உன் குழந்தைய அழிக்க போறேன்? மாமா, நாளை காலையில 8 மணிக்கு டாக்டர் என்ன வர சொல்லிருக்காங்க. என் குழந்தைய கருவிலே அழிக்க போறாங்களா? அழாதமா அழாதமா. நாளைக்கு காலையில 8 மணிக்கு தானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. நடுவுல ஒரு 24 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள உலகத்தையே நான் ஒரு சுத்தி வந்துருவேன். நீ என்ன செய்யற? நாளைக்கு காலையில பால் வாங்கறதுக்கு நீ தான் வர, நானும் வரேன். அந்த சமயத்துல ஒரு நல்ல ஐடியா நான் உனக்கு கொடுக்குறேன். அழக்கூடாது. இப்ப பால் வாங்க போலாமா? ஐயோ நைனா, என் பால் கார்டுக்கு பால் கொடுத்த. பாலா? பால் வண்டி வந்துட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எல்லாரும் வாங்கிட்டு போயாச்சு. மாமா, அது லேடி டாக்டரோட ரூம். நான் லேடி டாக்டர் தான் பார்க்க போறேன். எனக்கு ஆம்பளை டாக்டர் வேண்டாம். சிடுமூஞ்சி செல்லுன்னு விடறான். நீ எங்க வர? நீ இங்கே உட்காரு. ஏன்? ஒரு ஆம்பளைக்கு உடம்புல 1000 உபாதைகள் இருக்கும். அத டாக்டர் கிட்ட சொல்லணும். தலையெழுத்து மருமக கிட்ட சொல்ல முடியுமாமா? வெக்கமா இருக்காதா? சரி மாமா, உட்காரு. நீங்க போயிட்டு வாங்க. உள்ள வந்துடாத. வணக்கம். பக்கத்து ரூமுக்கு போங்க. இல்ல, நான் உங்களை தான் பார்க்கணும். என்ன சார் சொல்றீங்க? 8 மணிக்கு உமாங்கிற பொண்ணை டிஎன்சிக்காக வர சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமா. அவளுடைய சொந்த அப்பா நான். என்னால வரதட்சணை பணம் கொடுக்க முடியல. அதுக்குள்ள மாப்பிள்ள அவசரப்பட்டுட்டாரு. பொண்ணு கர்ப்பமாயிட்டா. அந்த குழந்தைய எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சம்பந்தியமா ஒத்த கால நிக்கிறாங்க. நான் வரதட்சணை பணத்தை இன்னும் 1 மாசத்துல ஏற்பாடு பண்ணிடுவேன். ஆனா குழந்தை மறுபடியும் திருப்பி கிடைக்குமா? அதனால என் பொண்ணு இங்க வந்தா நீங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஆனா பண்ணிட்டுதான் போய் சொல்லணும். சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் ஒரு டாக்டர். எனக்கு தெரியாதா? நான் வெளியில போர்ட பாக்கலையா? இப்போ நீங்க எவ்வளவோ நோயாளிகளுக்கு வைத்தியம் பாக்குறீங்க. எல்லாருமே பொழைச்சுடுறாங்க. சில பேர் நடுவுல கொட்டாவி விட்டுறாங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எங்களால முடிஞ்சதை பண்ணினோம். என்ன இருந்தாலும் நாங்க மனுஷங்க தானே, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கார் அப்படி சொல்றது இல்லையா? இந்த கேஸ்ல அப்படி சொல்லக்கூடாதா? இப்ப நான் என்ன சார் செய்யணும்? வரதட்சணை கொடுக்க முடியாத விஷயத்தை பத்தி உங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. நீ ஒரு 2 நாள் இங்க சும்மா தங்கி இருந்துட்டு போ. ஆனா நான் உனக்கு ஒண்ணும் பண்ண போறதில்ல. பண்ணிட்டுதான் உன் புருஷன் விட்டு சொல்லிடுறேன். மத்ததெல்லாம் உன் பொறுப்பு, உங்க அப்பா பொறுப்பு. ஆமா, யார் அந்த டாக்டர் அம்மா? உன்னை 2 நாள் ஆஸ்பத்திரியில சும்மா வச்சிருந்து என்னை ஏமாத்த திட்டம் போட்டது? சொல்லுடாமா, சொல்லு கண்ணா, சொல்லு. உங்களுக்கு டாக்டர் தொழில் மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். தில்லுமல்ல கூட செய்வீங்களா? யாருமா நீங்க? மரியாதை இல்லாம பேசுறீங்க. ஒண்ணுமே செய்யாம 2 நாள் நர்சிங் ஹோம்ல சும்மாவே வச்சிருந்து திருப்பி அனுப்புனீங்களே உமா, அவளுடைய மாமியார்னா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. குழந்தை அழிக்க வேணான்னு காலை பிடிச்சிட்டு கெஞ்சாத குறையா ஒரு வயசானவர் அழும்போது நான் என்ன பண்ண முடியும்? எவன் உங்க காலை பிடிச்சவன்? உங்க மருமகளோட அப்பா. உன் பொண்ணுக்கு குழந்தை வேண்டான்னு நான் நினைச்சதுக்கு அப்புறம் குழந்தை வேணும்னு முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? யார கேட்டுக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போன? அந்த கருவை கலைக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரையா? டாக்டர் விடா கருக்கலைப்பா முருகா. செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம் ஆடுற. பாயா என் கூட. டாக்டர்மா, ஏன் போய் சொன்னீங்க? இதோ என் மருமகளுடைய அப்பனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த ஆளு இந்த நர்சிங் ஹோம கண்ணால கூட பார்த்தது இல்லைன்னு கற்பூரத்தை அழைச்சு சத்தியம் பண்ண கூட தயாரா இருக்காரு. இப்ப என்ன சொல்றீங்க? அம்மா, இப்போ சொல்றேன். இங்க வந்தவரு உங்க மருமகளோட அப்பானதான் என்கிட்ட சொன்னார். ஆனா இவர் வரல. அவர் நல்ல தடியா இருப்பாரு. முன்னாடி கொஞ்சம் வழுக்க விழுந்திருக்கோம். டாக்டர் கிட்ட உன் சார்பா பேசினது யார்? என்கிட்ட பொய் சொல்ல சொல்லி என்ன ஏமாத்துறது யார்? சொல்லுடி. சொல்லுமா. சொல்லு.
சம்மதிமா சம்மதிமா அடிக்காதீங்கம்மா சம்மதிமா சம்மதிமா அடிக்காதீங்கம்மா அம்மா சம்மதிமா உமா சம்மதிமா அடிக்காதீங்கம்மா அடிக்காதீங்கம்மா உமா 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 ஐயோ யாராவது வாங்க உமா அம்மா உமா 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 அம்மாடி சொல்றேன் பக்கத்து வீட்டு ரேடியோ மாமா. யா யாருமா நீங்க? கூப்பிடு உங்க அப்பனை. என்ன விஷயம்? கூப்பிடியான்னா அந்த ஆள் இந்த காலனிக்கு வந்ததுல இருந்து பெரிய தலைவலியா போச்சு. எங்க வீட்டு விஷயத்துல தலையிட அவன் யாரையா? கூப்பிடு. என்னையா ஆந்த மாதிரி முடிக்கிற? கூப்பிடு உங்க அப்பனை. அப்பா ஹாலுக்கு வரீங்களா? எனக்கு குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கு. நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். எழுப்பாதப்பா. பரவாயில்ல வாங்க. என்னப்பா குளிர் ஜுரம் வந்தா தூங்குறதுக்கு கூட இந்த வீட்டுல சுதந்திரம் கிடையாதா? உங்களால இந்த வீட்டுக்கே சுதந்திரம் போச்சு. வாங்கப்பா வாங்க வாங்க போங்க. யோ ரேடியோ, மாமியாருக்கு தெரியாம மருமகளை தூண்டி விடுறது, புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டியை தூண்டி விடுறது. எத்தனை நாளாயி அந்த தகுடத்தான்? ஒரு பொண்ணுக்கு குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீயா இல்ல அவ புருஷனா? புருஷன்தான் புருஷன்தான். ஆனா இவங்க விஷயத்துல மாமியார் தப்பா முடிவெடுத்ததுனால நான் வேற மாதிரி முடிவெடுத்துட்டேன். நீ யாரையா முடிவெடுக்க? லேடி டாக்டர் கிட்ட போய் என் மருமகளுக்கு அப்பன்னு சொன்னியாமே, அப்படின்னா அவங்க ஆத்தாளுக்கு உனக்கு என்னையா உறவு? இந்த மாதிரிலாம் பேசினா மரியாதை கட்டிடும், ஜாக்கிரதை. என்னையும் உங்க சம்மந்தி மாதிரி அந்த சோடா புட்டி மாதிரி தேர விழுந்த தேங்காய் நினைச்சீங்களா? ஏதோ என் பிள்ளைக்கு இந்த காலனில கொஞ்சம் மரியாதை இருக்கே அப்படின்னு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கேன். நான் யாரும் வம்புக்கும் போறது இல்லப்பா. கேவலம் வரதட்சணை பணத்துக்காக வம்ச வாரிசையே அழிக்க துணிஞ்ச ராட்சசி நீங்க. யோ அது ஏன் வீட்டு விஷயம்யா? வரதட்சணை பிரச்சனை உங்க வீட்டு விஷயம் இல்லம்மா, இந்த நாட்டு விஷயம். இந்த நாட்டு பொம்பளைங்களுக்கே விஷம். நான் இந்த நாட்டுல ஒரு குடிமகன். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு போடுறேன். இனிமே உங்க பாச்சா உங்க மருமக கிட்ட வேகாதுங்கிறேன். கொடுத்து பாருங்க பப்பாளி பழத்தை, அந்த பாப்பா லபக்குன்னு முழுங்கிடும். அனுப்புங்க அன்னாசிய, அது அன்னாசி தோலையும் உரிச்சு வெளியில வந்து உங்க தோலையும் உரிக்கும். அனுப்பினீங்களா எல்லோருடைய ஏது பத்திரமா வச்சிருக்கு. வெளியில வந்து அதை வச்சுதான் உங்களுக்கு தேவசமே. இனிமே உங்க பாச்சா அந்த குழந்தைகிட்டையும் வேகாதுன்னு. கிருஷ்ணன் உருவாயாச்சு உங்களை அழிக்கிறதுக்காக. நான் வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி மரியாதையா போயிடுங்க. போங்க. பாருங்க, வீட்டுல ஸ்டவ் கிவ் வெடிச்சது அப்புறம் ஒரு பூகம்பம் தான் வெடிக்கும். அம்மா, நான் உன் வயித்துல இருந்தப்போ உன் மாமியார் இதை உனக்கு கொடுத்திருந்தா நான் வயிற்றுலயே அழிஞ்சிருப்பேன். அது எப்படிமா நீ என் பொண்டாட்டிக்கு இதை கொடுத்த? இத்தனை கொடுமைகளையும் செஞ்சுட்டு நீதான் என் பொண்டாட்டிய தலைமுழுகிடுன்னு சொல்றிய தவிர அவ உன்னை தலைமுழுகிடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலம்மா. அம்மா, உமாதான் எனக்கு எழுதிருக்காமா. அவ தற்கொலை பண்ணிக்க போறாளம்மா. அப்பா, இந்த லெட்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதிருக்கிறான். அவ தற்கொலைக்கு யார் காரணங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறான். என்ன? அவ தற்கொலைக்கு தீராத வயிற்று வலிதான் காரணம். வரதட்சணை கொடுமை இல்லையா? சாகணுங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூட அவ உங்களை காட்டி கொடுக்கலாமா? புருஷனையும் உன் மாமியாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். இன்ஸ்பெக்டர் விடுவாரா? நல்ல பெரிய ஒரு உருளைக்கட்டையா எடுத்துக்கிட்டார். ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி லாக்கப்ல வச்சுட்டார். சார், எனக்கு அது போதாது சார். ரெண்டு பேரையும் 7 வருஷமாவது உள்ள வைக்கணும் சார் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஒரு சாட்சி வேணும்னு. நான் சொன்னேன், கவலையே படாதீங்க, அந்த பொண்ணு ஏரியில விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறா, நான் பொணத்தோட வரேன்னு. வாங்க சார், 7 வருஷம் நிச்சயம் சார் சொல்லிருக்காருமா. குதிச்சிருமா, சீக்கிரம் குதிச்சிருமா. தேர விழுந்த தேங்காய், உன் பொண்ணகன்னு காப்பாத்த முயற்சி பண்ணின உன்னை பிடிச்சு இந்த ஏரியில தள்ளி விட்டுருவேன். எனக்கு இப்ப தேவையெல்லாம் ஒரு பணம். இன்ஸ்பெக்டர் கிட்ட உன் பணத்தை கொண்டு போய் காட்டுவேன். பாத்தீங்களா, வரதட்சணை கொடுமையினால ஒரு மாமனார் செத்து போயிட்டாருமே. உள்ளவா உள்ளவா, காப்பாத்தாதையா காப்பாத்தாதையா.
காப்பாத்திட்டியா? வெரி குட், கெட்டிமா பிடிச்சுக்கோ. யார கேட்டுக்கிட்டு என் புருஷனை மாமியாரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்க? கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு, வெளில வாங்க. இவங்கள நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். ஏமா, புருஷன் மேல இவ்வளவு வாசம் வச்சிருக்கிற? தற்கொலை பண்ணிக்க போனேன் ஆவியா சுத்துறதுக்கா? உமா